பன்னீர் வச்சு ஒரு ரேப் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம மைதா மாவு, உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரகப்பொடி, கசூரி மெத்தி, தயிர், உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றி பன்னீரை போட்டுட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிடுங்க. ஹாஃப் குக் ஆனதும் நம்ம வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை கட் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்துருங்க. குடமிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு குக் ஆனதும் கடைசியாக கேபேஜ் சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பன்னீருக்கு ரேப் ரெடி பண்ணிடலாம். நார்மலாக நம்ம பரோட்டா பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃப் நீங்கள் உள்ளே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கு பரோட்டா ரெடி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் ஸ்டஃப்பை உள்ளே வச்சு ரோல் பண்ணிடலாம். சூப்பரான பன்னீர் ரேப் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.